நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL சர்வர்ல MySQL டேட்டாபேஸ்ல எப்படி ஜாயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னால என்னையோட அஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஐ ஆம் டிசிப்ளின்ட், ஐ ஆம் ஃபோக்கஸ்ட், ஐ ஆம் பிகமிங் a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. அடுத்ததா நீங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே தம்ஸ் அப் ஜாயின்ட் அப்படின்னு மாதிரி அனுப்பிச்சிருங்க. தம்ஸ் அப் ஜே அப்படின்னு அனுப்பிச்சிருங்க. ஒரு லாஸ்ட் கிளாஸ் பத்தி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம பார்க்க போறோம். What is the main purpose of joins? What is the main purpose of joins in MySQL? MySQL ஜாயின்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூப்ளிகேட் ரோஸை டெலீட் பண்றதா கிடையாது, இண்டெக்ஸிங் இம்ப்ரூவ் பண்றதா கிடையாது, இல்ல ஃபாரின் கீஸ் கிரியேட் பண்றதா கிடையாது. ஆன்சர் வந்து டு கம்பைன் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் டேபிள்ஸ். அடுத்ததா, விச் ஜாயின் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி மேட்சிங் ரோஸ் ஃப்ரம் போத் டேபிள்ஸ். ரெண்டு டேபிள்ல இருக்கிற மேட்சிங்கை ரிட்டர்ன் பண்றது எந்த ஜாயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஜாயினா, ரைட் ஜாயினா, இன்னர் ஜாயினா, ஃபுல் ஜாயினான்னு பாத்தீங்கன்னா இன்னர் ஜாயின் தான். இது மட்டும்தான் only when a match exists in both tables. ரெண்டுலயுமே மேட்ச் ஆன ரெண்டுலயுமே மேட்ச் ஆன ரெக்கார்ட்ஸ் மட்டும் காமிக்கும். இன்னர் ஜாயின் மட்டும்தான். அடுத்தது which join will return all employees even if department is null. எந்த ஜாயின் வந்து எல்லா எம்ப்ளாயிஸையுமே ரிட்டர்ன் பண்ணும் ஈவன் இட்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின். இந்த கொரிக்கு வந்து நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும், லெஃப்ட்ல வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு, ரைட்ல டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. லெஃப்ட் ஜாயின் ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். லெஃப்ட் டேபிள் என்னவோ அதுல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்ததா விச் ஜாயின் வில் ரிட்டர்ன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஈவன் இஃப் நோ எம்ப்ளாயிஸ் எக்ஸிஸ்ட். எந்த எம்ப்ளாயிஸுமே எக்ஸிஸ்ட் ஆகல இருக்கும் பொழுது கூட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்றது என்னன்னா ரைட் ஜாயின் தான். ரைட் சைட்ல டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு, லெஃப்ட்ல எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. ரைட் எந்த மேட்ச் ஆகலைன்னாலும் எல்லா ரெக்கார்டும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து வந்துடும் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும் பொழுது. எம்ப்ளாயி இல்லாத டிபார்ட்மெண்ட் கூட வரும். அடுத்ததா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஜாயின் கண்டிஷன் இஸ் மிஸ்ஸிங் இன் எ கொரி. ஒரு கொரியில ஜாயின் கண்டிஷன் மிஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாவே உங்களுக்கு தப்பா வரும். இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயின் கண்டிஷன் இல்லையெனில் கார்டீசியன் ப்ராடக்ட் தவறான மற்றும் ஒரு டேட்டாவே தப்பா வரும். அடுத்தது வேர் ஷுட் த ஜாயின் கண்டிஷன் பி ரிட்டன். எங்க ஜாயின் கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட் கிளாஸ்லயா, வேர் கிளாஸ்லயா, ஆன் கிளாஸ்லயா, குரூப் பை கிளாஸ்லயா, ஆன் கிளாஸ்ல தான். ஜாயின் கண்டிஷன் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் யூசிங் தி ஆன் கிளாஸ். அடுத்ததா does MySQL support full outer join directly? MySQL வந்து full outer join சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. நம்ம அதுக்கு தான் லாஸ்ட் கிளாஸ் ஒர்க் ஓரன் பார்த்தோம். லெஃப்ட் ரைட்டு நடுவுல வந்து யூனியன் யூஸ் பண்ணி பண்ணோம். MySQL database does not support full outer join directly. சப்போர்ட் பண்ணலனாலும் நம்மளால அது மாதிரி மேக் பண்ண முடியும். இந்த அவுட்டர் ஜாயின் மாதிரி எப்படின்னா லெஃப்ட் ஜாயின், யூனியனு, ரைட் ஜாயின் இது மூணையும் யூஸ் பண்றது மூலம். How do we achieve full outer join in MySQL? இதுதான் லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், யூனியன் இந்த இருக்குல்ல. அடுத்ததா ஒய் இஸ் யூனியன் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன் ஆல் இன் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஏன் யூனியன் யூஸ் பண்றோம், யூனியன் ஆல் யூஸ் பண்ணல அப்படின்னா யூனியன் வந்து டூப்ளிகேட் ரோஸ் கொடுக்காது. யூனியன் ஆல் வந்து
நல்ல ரிமூவ் பண்ணி விட்டுரும் யூனியனால் பாத்தீங்கன்னா. நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து யூனியன் ரிமூவ்ஸ் டூப்ளிகேட் ரோஸ். அடுத்தது விச் ஜாயின் இஸ் பெஸ்ட் when generating department வைஸ் எம்ப்ளாயி கவுண்ட். எந்த ஜாயினை யூஸ் பண்ணி நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா லெஃப்ட் ஜாயின். Left join ensures departments with 0 employees are also shown. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, எம்ப்ளாயே இல்லைன்னு வச்சுங்க, அவங்களோட கவுண்டையுமே எடுத்துட்டு வரும். எம்ப்ளாயி இல்லாத டிபார்ட்மெண்ட் கூட கவுண்ட்ல வரும். இன்டர்வியூ டிப் பாத்தீங்கன்னா இன்னர் ஜாயின் வந்து மேட்ச் டேட்டாவை கொடுக்கும், லெஃப்ட் ஜாயின் வந்து லெஃப்ட் டேபிள்ல அனைத்தையும் கொடுக்கும், மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகல அதெல்லாம் பார்க்காது. ரைட் ஜாயின் வந்து ரைட்ல எல்லா ரெக்கார்டையும் கொடுக்கும், மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சரி, இவ்வளவுதான். இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல அம்மா பார்த்த டாபிக்கை வச்சு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக இதை நான் ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து அட்டரன்ஸ் போயிடலாம். செகண்ட், யாரெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் வந்து விக்னேஷ் தேவி அபிஷேக் பண்ணிருக்கீங்க, வேற யாரும் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க எனக்கு ஷேர் பண்ணல அப்படின்னா இந்த சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் இந்த யாரெல்லாம் ஆப்சண்டா இருக்காங்களோ, இப்போ எடுத்துக்காட்டு கார்த்திகேயன் ஆப்சண்டா இருந்தா ஸ்ரீகரன் கார்த்திகேயன் பிங் பண்ணி கேட்கணும் ஏன் ஆப்சண்ட், அடுத்த கிளாஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். மேக்சிமம் கம்யூனிகேட் பண்றத ஆடியோவா மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஆடியோ மெசேஜா வாட்ஸ்அப்ல டைப் பண்ணாலும் சரி, இல்ல ஆடியோ மெசேஜா அனுப்பிச்சு விடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது மாதிரி இப்போ அபிஷேக் வந்து இப்போ சசிதரன் வரல அப்படின்னா ஏன் வரல, இன்னைக்கு கிளாஸ் வந்து இதெல்லாம் நடந்துச்சு, நோட்ஸ் ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுங்க, கோஆர்டினேட் பண்ணி. இது ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா க்ரோ டுகெதர், எல்லாருமே சேர்ந்து அப்ஸ்கில் ஆகணும், அதுதான் வந்து இன்டென்ஷன். சரி, அபிஷேக் ஹரிஹரன் இல்லையா? இப்ப ஹரிஹரனோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் யாரோ அவங்க வந்து ஹரிஹரன்ட்ட கேட்கணும். விக்னேஷ் தேவி இல்லையா? இப்போ விக்னேஷ் தேவியோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் யாரோ அவங்க வந்து அவங்களுக்கு கால் இது ஆடியோ மெசேஜா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இது மாதிரி இந்த இது நடந்துச்சு நீங்க இது பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அடுத்தது முகினேஷ், எஸ். அபிஷேக், எஸ். ஸ்னேகா, எஸ். சசிதரன், எஸ். ஸ்ரீகரன், ஸ்ரீகரன் இல்லையா? இப்போ ஸ்ரீகரனோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் யாரோ ஸ்ரீகரனுக்கு ஆடியோ மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட் பண்ணிருங்க. கார்த்திகேயன், கார்த்திகேயன் இல்லையா? நிஷா, ஸ்வேதா இல்லையா?
நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க யார் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவங்க அனுப்பிச்சு விடுங்க இந்த சாட்லயே. நான் அதை ரெஃபர் பண்ணி நான் இது பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கு செஷன் பார்த்துடலாம். போயிடலாமா? என்ன செஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்கொரிஸ் MySQL சப்கொரிஸ் வியூஸ் இண்டெக்ஸ் இதுதான் பார்க்க போறோம். ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு கதை வடிவத்துல தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கும். ரெடியா? இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி பேரு டெக் வேர்ல்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில இருக்கிற HR வந்து எம்ப்ளாயியோட சேலரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேனேஜர் வந்து ஒரு சிம்பிளிஃபையா ஒரு வியூஸா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற DBA ஃபாஸ்ட் கொரி எது தேடினாலும் ரொம்ப ஃபாஸ்டா வரணும். அப்ப 3 ரெக்யர்மெண்ட். சார் வந்து எம்ப்ளாயியோட சம்பளம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. மேனேஜர் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளிஃபையா ஒரு வியூவா வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புறாரு. DBA வந்து நீங்க என்ன கொரி ரன் பண்ணாலும் அது ஃபாஸ்டா வருது அப்படின்னு நினைக்கிறார். ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. ஓகேவா? இந்த 3ஐயும் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, சப்கொரி, வியூஸ், இண்டெக்ஸ் இந்த 3 விதமா நம்ம பயன்படுத்துறது மூலமா இந்த 3 ரெக்யர்மெண்ட்டை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ் நேம் யூஸ் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு தெரியுமில்ல? கம்பெனி 1 2 3 என்ற டேட்டாபேஸ் உருவாக்கி பயன்படுத்த தொடங்குகிறோம். ஓகேவா? இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுதான். உள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். என்ன பேரு? டிபார்ட்மெண்ட்ங்கிற பேரு. 2 காலம் டிபார்ட்மெண்ட் ஐடி. டேட்டா டைப் வந்து இன்டிஜர். பிரைமரி கீ, டிபார்ட்மெண்ட் நேம், வேர்கார் டேட்டா டைப், லென்த் வந்து 50. இந்த 50ன்னு கொடுத்துருக்காங்களே அது என்ன அர்த்தம் அப்படின்னு யாராவது புரிஞ்சவங்க சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். டிபார்ட்மெண்ட் விவரங்களை சேமிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற கிரியேட் பண்ண போறதுதான் இந்த டேபிள். அடுத்தது எம்ப்ளாயீஸ்ங்கிற இன்னொரு டேபிள். இது எதுக்காகன்னா, ஓகே வெல்டன் கிட்டியா, எம்ப்ளாயோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக எம்ப்ளாயி ஐடி, டேட்டா டைப் இன்டிஜர், பிரைமரி கீயா இருக்கு, எம்ப்ளாயி நேம், வேர்கேர் 50, சேலரி இன்டிஜர், டிபார்ட்மெண்ட் ஐடி இன்டிஜர், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இப்ப இதுல நம்ம 2 டேபிள் கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு எம்டியா தானே இருக்கும். அதுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணோமா இல்லையா? அது எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்? இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் பேரு வேல்யூஸ் பிராக்கெட்டுக்குள்ள 3 ரோ இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ 1 ஐடி, 2 HR, 3 ஃபினான்ஸ். 3 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிரும் இதை ரன் பண்ணீங்கன்னா. அது மாதிரி எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல 4 ரோ இன்சர்ட் பண்றேன். குமார், பிரியா, ரவி, அனு 4 ரோஸ் இன்சர்ட் பண்றேன். 4 ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்மளோட கான்செப்ட் போயிடலாம். சப்கொரி. சப்கொரினாவே பேரே பாருங்க. சப்கொரி அப்படின்னா கொரி உள்ள இன்னொரு கொரி, அதுதான் சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். சப்கொரி என்பது கொரியின் உள்ளே இன்னொரு கொரி இருக்கும், அதுதான் சப்கொரி. சப்கொரி இஸ் எ கொரி இன்சைட் அனதர் கொரி. இதுதான் சப்கொரி. இப்ப இது ஏன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when one query result is needed by another query. நம்ம இதுவரை என்ன பார்த்திருக்கோம்? நார்மலா செலக்ட், காலம் நேம், ஃப்ரம், டேபிள் நேம், இப்படிதானே ஒரு செலக்ட் கொரி தானே பார்த்திருக்கோம். ஆனா ஒரு கொரி தானே இருக்கும். இப்ப என்ன பார்க்க போறோம்? ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி. ஓகேவா? இதுதான் சப் கொரி. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கொரியின் ரிசல்ட் இன்னொரு கொரிக்கு இன்புட் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல சப் கொரிஸ் போவோம்.
then one query result is needed by another query. ஓகேவா? இப்ப எப்பெல்லாம் இதை வந்து பயன்படுத்தும் அப்படின்னா, ஏதோ டேட்டா ஃபில்டர் பண்றப்ப, இல்ல ஏதாவது ஒப்பிடும் பொழுது, இல்ல அக்ரிகேஷன் ஆவரேஜ் மேக்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறப்ப. இது எப்ப, இது ஏன் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. சரி, அடுத்ததா எப்ப சப்கொரி யூஸ் பண்ண போறோம். சரி, எங்கெல்லாம் சப்கொரி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வேர் கிளாஸ்ல, செலக்ட் கிளாஸ்ல, ஃப்ரம் கிளாஸ்ல. சரி, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஹச்ஆர் கேட்கிறாருல, எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணணும், கெட் ஐடி டிபார்ட்மெண்டோட ஐடி எடுக்கணும். அதுதான் இது. ஓகேவா? அடுத்தது அதை மெயின் கொரியில யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு கொரியின் உள்ளே இன்னொரு கொரி. இதுல எத்தனை செலக்ட் கொரி வருது பாருங்க. ஒரு செலக்ட், இன்னொரு செலக்ட். கொரியின் உள்ளே இன்னொரு கொரி வருதுன்னா சப் கொரின்னு சொல்லுவோம். அப்ப நார்மலா என்னன்னா, இதுவரையும் பார்த்திருக்கோம். செலக்ட் காலம் நேம்ஸ், கமா கமா காலம் நேம், ஃப்ரம் டேபிள் நேம், வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ், சிங்கிள் கோட்ஸோ இல்ல இன்டிஜரா தான் நம்பர் கொடுத்து அப்படி ரன் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க, இப்படி இருக்கிற கொரிக்கு இந்த வேர்ல நம்ம இன்புட்டா கொடுப்போம்ல, ஏதோ ஒரு வேல்யூ 1 2 3ன்னா அதை வந்து இன்னொரு கொரியில இருந்து எடுத்துட்டு வரும். சரி, இது எப்படி எடுத்துட்டு வரும்னா, இந்த இன்புட் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2 3 அதை வந்து இன்னொரு டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரும். அப்ப ஒரு கொரிக்குள்ள இருந்து இன்னொரு கொரி. இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடி ஏதோ நம்ம கொடுக்க போறோம், அது கொடுக்காம இன்னொரு கொரியிலேருந்து வர்ற வேல்யூவை இங்க பாஸ் பண்றேன். இந்த மாதிரி சூழல்ல சப்கொரி யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு ஐடி. ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியை இங்க கொண்டாந்து பாஸ் பண்ணு. இது ஐடியோட டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருந்துச்சுன்னா இங்க 1 வரும். அப்ப எப்படி ரன் ஆகும், இந்த கொரி ரன் ஆயிரும். இப்ப இதுல எந்த கொரி ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னர் கொரி இதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். இது ரன் ஆகி இது வர்ற அவுட்புட்டை கொண்டாந்து இங்க கொடுப்போம். இது வந்து அவுட்டர் கொரி. இதை யூஸ் பண்ணி ரிசல்ட் ரிட்டர்ன் ஆயிரும். இது ஓகே தானே, கிளியர் தானே? இப்ப இன்னர் கொரி முதலில் ரன் ஆகும், அதன் அவுட்புட் அவுட்டர் கொரியில் பயன்படும். நம்ம பார்த்ததுதான். ஓகேவா? இது வந்து கொரியில் இன்னொரு கொரி எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். ஓகேவா? இப்ப சப் கொரியன் செலக்ட் ஸ்டோரி. இதுல பாருங்க, மேனேஜர் வாண்ட்ஸ் எம்ப்ளாயி நேம் பிளஸ் டிபார்ட்மெண்ட் நேம் இன் ஒன் ரிப்போர்ட். எம்ப்ளாயி நேமையும் டிபார்ட்மெண்ட் நேமையும் ஒரே ரிப்போர்ட்ல வேணும்னு ஆசைப்படுறாரு யாரு, மேனேஜர். ஆனா எனக்கு எம்ப்ளாயி நேம்ங்கிறது ஒரு டேபிள்ல இருக்கு, சவாலா இருக்கு. டிபார்ட்மெண்ட்ங்கிறது இன்னொரு டேபிள்ல இருக்கு. ரெண்டுமே வெவ்வேறு டேபிள்ல இருக்குது. என்னப்பா அது சவாலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதா? பாருங்க, செலக்ட் எம்ப்ளாயி நேம், எனக்கு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டேபிள் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி எடுப்போம், நார்மலா செலக்ட் எம்ப்ளாயி நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுக்க முடியாது, எரர் அடிக்கும். ஏன்னா எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க கொண்டாந்து கொரிய யூஸ் பண்ணிடுறேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அஸ் டிபார்ட்மெண்ட் நேம். இதுல இருக்கிற இதை கொடுத்துரு இந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னா, இப்ப எம்ப்ளாயி நேமும் வந்துடும், டிபார்ட்மெண்ட் நேம் வந்துடும்ல, மேனேஜர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரே கொரியில. கொரி உள்ள இன்னொரு கொரி. ஓகேவா? ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் டிபார்ட்மெண்ட் நேம் ஃபெச் செய்ய சப் கொரி பயன்படுகிறது. இப்ப சிங்கிள் ரோனா ஒரு வேல்யூ வரும், மல்டிபிள் ரோஸ்னா மெனி வேல்யூஸ் வரும். இப்ப இந்த கார்லேட்டர் இன்னொரு டைப் இருக்கும். இது எப்பயுமே பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்டர் கொரி. அவுட்டர் கொரி சார்ந்தே இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா. இது சப்கொரி. செஞ்சு பார்த்தலாமா? அதுக்கு முன்னால லாஸ்ட் கிளாஸ்ல யாரோ கேட்டாங்க, இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வழியா HDSQL வழியா நம்ம கமாண்ட் ரவுண்ட் போனோம். எப்படி டூல்ஸ் லான்ச்
இது இன்னொரு அசைன் பண்ணாத ஹேடிஎஸ்கில் க்ளோஸ் ஆகாம இருக்க மாட்டேன். இப்படி போனோம். எப்படி டூல்ஸ்ல ஹேடிஎஸ்கில்ல போயிட்டு டூல்ஸ்ல லான்ச் கமாண்ட் லைன் இப்படி போனோம்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். இது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இதே மாதிரி MySQL ஒர்க் பெஞ்ச்ல பண்ண முடியுமா அப்படின்னு யாரோ கேட்டாங்க. நம்ம வந்து நார்மலா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இப்படி போய்க்குங்க, சிஎம்டின்னு இந்த இருக்குல்ல, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. போயிடுச்சா? இப்ப என்ன பண்ணணும், நம்மளோட MySQL எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கோ அங்க வந்து நம்ம போறோம். ஓகேவா? எப்படி போறோம்னா MySQL எங்க சி டிரைவ்ல தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL இல்லையா? ஓகே, MySQL சர்வர் 8.0 பின் இதுவரை நீங்க போயிடணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கதான் இந்த இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிடி சேஞ்ச் டைரக்டரி நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் அது. இப்போ என்ன ஆகும், சி யூசர்ஸ் குமார்ல இருந்து சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL சர்வர் 8.0 பின்னுக்குள்ள போயிட்டேனா? இப்ப நீங்க உங்களோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். MySQL -u உங்களோட யூசரு -p பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கா? இதான் பாஸ்வேர்டு vupskill@26 wcaps@26 என்டர் அடிச்சீங்கன்னா உள்ள போச்சு. இந்த மாதிரியும் போகலாம் கமாண்ட் ப்ராம்ப்ட். லாஸ்ட் கிளாஸ் யாரோ கேட்டீங்க, ஒர்க் பெஞ்ச் வழியா போகலாமா, ஹேடிஎஸ்கில் வழியா போறீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியும் போகலாம். அதேதான், நீங்க அங்க அடிக்கிற அனைத்து கொரியும் இங்கேயும் ரன் பண்ணலாம். இங்க டைப் பண்ற அனைத்து கொரியும் அங்கேயும் ரன் பண்ணலாம். இப்ப இது 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 பத்தின நோட்ஸ் இங்க இருக்குது, நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக எப்படி பண்றது கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த பார்த்து போகணும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது மேல இருக்கிறது மெத்தட் ஒன்று வந்து நம்ம வழக்கமா செய்யற ஒர்க் பெஞ்ச் மெத்தடு. மெத்தட் 3 வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? இதை நான் நோட் ஷேர் பண்றேன், நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து இன்னைய டாபிக் படி சப்கொரி செஞ்சு பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அதுலயே பண்ணலாமா? கிரியேட் டேட்டாபேஸ். சரி, கிரியேட் ஆயிடுச்சா? விசிபிளா? மோகன் எனக்கு தனியா பிங் பண்ணுங்க. உங்களை நான் அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணாமே வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்க, இந்த கிளாஸ் வந்தீங்க, அந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ண மட்டும் நினைக்கிறேன். எனக்கு தனியா பிங் பண்ணுங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு. அடுத்தது டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இங்க இந்த டேட்டாபேஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு யூஸ் டேட்டாபேஸ் நேம். இப்போ டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹரிங்கிற டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டேன். இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், இந்த டேபிளை கிரியேட் பண்ண போறேன். என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டேபிள. சரி, வேற ஏதோ பேரு டைப் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால போயிட்டேன். கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், பிரைமரி கீ, காலம் நேம், டேட்டா டைப், லெங்த். ஓகே, இந்த 50ங்கிறது லெங்த். 50 கேரக்டர் உள்ள லெங்த்தை தான் இந்த டிபார்ட்மெண்ட் நேம்ல ஸ்டோர் பண்ணலாம். 50க்கு மேல போனீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகேவா? அடுத்ததா இன்னொரு டேபிள், எம்ப்ளாயீஸ் டேபிள். அதே பேஸ்ட் பண்ணிருக்கேன். தெரியுதா? டிபார்ட்மெண்ட் டேபிள் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். அதே கொரிய ரன் பண்ண என்ன சொல்லுது, டேபிள் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், பிரைமரி கீ, காலம் நேம், டேட்டா டைப் லெங்த், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப், க்ளோஸ் பிராக்கெட், செமிகோலன், கொரி. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேபிள்ல 3 ரெக்கார்ட். அதுக்கு முன்னால ஏதாவது இருக்கான்னு பார்த்துப்போமா? எப்படி பாக்குறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், எம்டி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸா.
எம்டி. இன்சர்ட் பண்ணலாமா? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ. அவுட்புட்டை பாருங்க, இங்கெல்லாம் 0 ரோஸ் அஃபெக்டட்னு வந்துச்சு. இங்க பாருங்க நம்பர் வருது பாருங்க. என்ன வித்தியாசம்னா இதெல்லாம் டிடிஎல், இது டிஎம்எல் கமெண்ட்ஸ். 3 ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வருது பாருங்க. எது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணலாமா? இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் 1 குமார் 2, 4 ரோஸ். இன்சர்ட் ஆயிடுச்சா டேட்டா? இப்போ ரெஃபர் பண்ணி பார்த்துடலாமா? டைப் பண்றதுக்கு பதிலாக நான் அப்பாரோ போயிட்டு அப்படி ரன் பண்றேன். 3 ரோ இருக்கு, 3 ரோ இருக்கு. அப்பாரோ யூஸ் பண்ணி நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம் பழைய கொரியெல்லாம், டைப் பண்றதுக்கு அலுப்பா இருந்துச்சுன்னா. இது ஒரு ஷார்ட்கட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பாரோ யூஸ் பண்ணி நீங்க மாறிக்கலாம் என்னென்ன கொரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெஃபர் பண்ணி பொறுமையா இது பண்ணுங்க. ஏதாவது டெலிட் ஏற்கனவே ஓட்டினீங்கன்னா திருப்பி ரன் ஆயிரும். கவனமா இருக்கு. இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்கொரி யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொரி? அம்மா கொரி. இந்த கொரியை ரன் பண்ணலாமா? அடுத்தது டூப்ளிகேட் என்ட்ரி. என்ன சொல்றது? சரி, இது காப்பி ஆகாம பழைய இன்சர்ட் கொரியே பாருங்க. சப்கொரி இப்ப ஐடில இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்தாந்து இங்க இன்புட்டா கொடுத்துருச்சு. ஓகேவா? ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 1. ஞாபகம் இருக்கா? இந்த படத்தை வச்சு நாம வச்சுக்கோங்க. ஐடியோட டிபார்ட்மெண்ட் ஐடி 1. இப்ப இங்க வேல்யூ என்ன பாஸ் ஆயிருக்கும்? இந்த கொரியோட அவுட்புட் 1ன்னு வரும். இப்ப செலக்ட் எம்ப்ளாயி நேம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. இது ரன் ஆனோன்னு எம்ப்ளாயி நேம் சேலரி, எம்ப்ளாயி நேம் சேலரி 1ன்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி யார் யாரு? குமார், ரவி. குமார் 30,000, ரவி 18,000. அவுட்புட் வந்துருச்சா? பாருங்க, ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி, இதுதான் சப் கொரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரிஞ்சிருச்சுல? வழக்கமா ஒரு டேபிள்ல இருந்து எடுப்போம், ரெக்கார்டை ஈஸியா எடுத்துட்டோம். எனக்கு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணி வேற கிளாஸ்ல ரன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப சப்கொரி மூலமா தான் நீங்க ரன் பண்ணுவீங்க. ஒரு கொரியின் கூட கொரியின் உள்ள இன்னொரு கொரி. இத பாருங்க, அப்படியாகலையா? செலக்ட் எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் வரிசையா வந்துடும். எங்க? எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல. இங்க எம்ப்ளாயிஸ் டேபிள் வரிசையா எல்லா டேபிள் 4 வந்துட்டு பாருங்க. குமார், பிரியா, ரவி, அனு 4. இப்ப டிபார்ட்மெண்ட் நேம் எனக்கு எம்ப்ளாயிஸ்ல இல்ல. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து இல்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? டிபார்ட்மெண்ட் நேம ஒரு சப்கொரி மூலமா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து ஒரு ஏலியாஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஏலியாஸ் நேம் தான் இங்க பிரிண்ட் ஆகும். அஸ் டிபார்ட்மெண்ட் நேம் கொடுக்கறதுனாலதான் இந்த பேரு இங்க வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்க ரிசல்ட் வர்றப்ப. இப்போ செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணி டிபார்ட்மெண்ட் நேமை எடுத்துட்டு வா. இப்போ ஒரு கொரியின் உள்ள இன்னொரு கொரி. வேற கிளாஸ்ல சப்கொரியை கொண்டாந்து பாஸ் பண்ணதையும் பார்த்துட்டோம். காலம் வழக்கமா கொடுக்குறோம்ல, அதுக்குள்ள ஒரு சப்கொரியை யூஸ் பண்றதும் பார்த்துட்டோம். இப்போ புரியுது இல்ல? இது நீங்க செஞ்சு பாக்குறப்ப கிளாரிட்டி வந்துடும். அடுத்ததா வியூ. வியூ அப்படிங்கிறது ஒரு கற்பனையான டேபிள். இது எப்படி யூஸ் பண்ணோம்னா செலக்ட் கொரி யூஸ் பண்ணி பண்ணுவோம். A view is a virtual table. இதுல டேட்டா பிசிக்கலா சேமிக்க முடியாது. கிரியேட்டட் யூசிங் ஏ செலக்ட் கொரி. ஓகேவா? ஏன் வியூஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பெரிய கொரி இருக்குன்னு வச்சுங்க, அதை சிம்பிளா மாத்துறதுக்கு ஏதாவது தேவையில்லாத காலம் ரெக்கார்டெல்லாம் யாருக்காவது நீங்க காமிக்க கூடாது அப்படின்னா வியூஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்க அக்சஸ் கொடுத்துக்கலாம். அப்ப பாதுகாப்பு தானே. அப்புறம் அதை நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி.
இதான் வந்து ஏன் வியூஸ் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. வியூங்கிறது ஒரு கற்பனையான டேபிள், விர்ச்சுவல் டேபிள் கிரியேட்டட் யூசிங் ஏ செலக்ட் கொரி. செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி வியூவை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்ப எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறப்ப, டேஷ்போர்ட் செய்யறப்ப. ஒரு யூசருக்கு ரீட் மட்டும் தான் பண்ண முடியும்னா அதை நீங்க வியூவை கொடுத்து விட்டுறலாம். அந்த வியூ வழியா அவர் போய் என்ன தேவையோ அதை எடுத்துக்குவாரு. எப்படி பண்ணுவோம்? இப்ப மேனேஜர் கேட்கிறாரு, எனக்கு வந்து சரி 20,000 மேல் உள்ள சேலரி உள்ள எம்ப்ளாயிஸ் மட்டும் காட்டு. இப்ப என்ன பண்ணுவோம்? நார்மலா என்ன பண்ணுவோம்? இப்படி ரன் பண்ணிடுவோம். செலக்ட் எம்ப்ளாயி நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரி கிரேட்டர் தன் 20,000. இது இப்படிதான் நம்ம இதுவரை ரன் பண்ணி பார்த்திருக்கோம். இதையே அப்படியே கிரியேட் வியூ அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப யாருக்காவது அக்சஸ் கொடுக்கணும்னா இந்த வியூவுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இந்த வியூவுக்குள்ள என்ன இருக்குதோ அதை அவங்க பார்த்துக்கலாம். வியூ மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம நார்மலா டேபிள கொரி பண்றோம்ல, அதே மாதிரி நீங்க வியூவையும் கொரி பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ நேம் கொடுத்தும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப சரி, அப்டேட் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட் வியூ நேம் செட் சேலரி ஈக்குவல் டு அக்சஸ் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். புது சேலரி என்ன கண்டிஷன். இப்ப இதுல ஒரு ரூல் என்னன்னா, சிங்கிள் டேபிள் வியூவை மட்டும்தான் அப்டேட் செய்ய முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் தானே இருக்கு. இந்த இந்த எம்ப்ளாயி வியூங்கிறது ஒரு டேபிள்ல இன்வால்வ் ஆன வியூ தானே. இதுக்குள்ள நிறைய டேபிள் இல்ல, நல்லா கவனிங்க. இப்ப எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் தானே இருக்குது. அப்ப ஒரு டேபிள் இன்வால்வ் ஆகிற வியூவா இருந்தா அப்டேட் செய்ய முடியும். அடுத்தது இதை நீங்க எப்படி டிராப் பண்றதுன்னா, டிராப் வியூ நேம் இது மாதிரிதான் நம்ம டிராப் பண்ணுவோம். இது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்ப வியூங்கிறது ஒரு விர்ச்சுவல் டேபிள். அதுக்கு முன்னால இந்த கொரிய ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த கொரியோட அவுட்புட் என்ன? 20,000க்கு மேல உள்ள சம்பளம் எல்லாம் குமார், பிரியா, அனு இந்த 3 பேருக்கு இருக்கு. இதையே நான் வியூவா கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் வியூவர்ஸ். இப்ப என்ன ஆகும்? சரி, அதே காப்பியாது கிரியேட் ஆயிடுச்சா? கொரி ஓகே, 0 rows affected. இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த வியூ பேர் என்ன? emp_view வந்துருச்சு பாருங்க அவுட்புட். இப்ப இதோட அவுட்புட்டும் சேம் தான். தெரியுதா? இது நார்மல் செலக்ட் கொரி. இது அந்த செலக்ட் கொரிய ஒரு வியூவா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பாதுகாப்புக்காக இந்த வியூவுக்கு மட்டும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ரீட் ஒன்லி அக்சஸ் கொடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு அப்டேட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன், பிரியாங்கிறவங்களோட சம்பளம் 25,000ங்கிறத டேபிள் நம்ம அப்டேட் பண்ற மாதிரியே அப்டேட் வியூ நேம் செட் சேலரி ஈக்குவல் டு 26,000 மாத்துறேன். 25,000 1000 வந்து இன்க்ரிமெண்ட். வேற எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு பிரியா. கொரி ஓகே, 1 rows affected. சேஞ்ச் ரோஸ் மேட்ச்டு 1, சேஞ்ச்டு 1. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரோ இருக்குது. சேஞ்ச் ஆனது அந்த ரோ தான். ஓகேவா? இப்ப நான் எடுத்து பார்த்துடலாமா அந்த வியூவை? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அண்டர்ஸ்கோர் வியூ. பிரியாவுக்கு பாருங்க 26,000 மாறிடுச்சு. தெரியுதா? இது மாதிரி அப்டேட் பண்ணலாம். இதை நீங்க டிராப் பண்ணணும்னா டிராப் வியூ நேம் ஓடிடும். இது நார்மலா டேபிள் டிராப் பண்ற மாதிரி தான். போட்டீங்கன்னா டிராப் ஆயிடுச்சு. இப்ப நான் போய் செலக்ட் பண்ணி அப்படி ஒரு வியூவே இல்லை அப்படின்னு எரர் அடிக்குது பாருங்க. emp_view doesn't exist. ஏன் அப்படின்னா நம்ம டிராப் பண்ணிட்டோம். இப்போ சப்கொரி எப்படின்னு பார்த்தோம். கொரிக்குள்ளே கொரி அது எப்படி வேர் கிளாஸ்ல யூஸ் பண்றது, எப்படி காலம் நேம்ல யூஸ் பண்றதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது வியூ பார்த்தோம். வியூங்கிறது ஒரு விர்ச்சுவல் டேபிள், செலக்ட் கொரி வச்சு யூஸ் பண்ணலாம்.
அந்த ஏன்னா செக்யூரிட்டிக்காக வியூ கிரியேட் பண்ணலாம். ரீட் ஒன்லி அக்சஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் அதை கொடுத்து ரிப்போர்ட்டோ இல்லை டேஷ்போர்ட் கிரியேட் பண்றப்ப இது பயன்படும். ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் புத்தகத்துல இண்டெக்ஸ் பேஜ்னு யாரெல்லாம் நான் பேஸ் பண்ணிருக்கீங்க? ஐ அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க சாட்ல. எல்லாருமே இதை கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். யாரோ அன்மியூட் பண்ணாம மீட் பண்ணாம இருக்கீங்க. ஓகே, இப்ப எல்லாருமே வந்து புக்ல நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஜ்னு ஒண்ணு கடந்து வந்திருப்போம். ஒரு ஒரு புக்ல ஒரு பேஜுக்கு நம்ம போகணும், ஏதோ ஒரு டாபிக் அப்படின்னா நம்ம நார்மலா அந்த டாபிக்கை போய் தேடிக்கிட்டு இருப்போமா, இல்ல இண்டெக்ஸ் பேஜ்ல போய் அந்த டாபிக்கோட நம்பரை எடுத்து பேஜ் நம்பரை டைரக்டா போவோமா? எது ஃபாஸ்டா இருக்கும்? ஒவ்வொரு பேஜா நெக்ஸ்ட்னு அதை நீங்க வந்து பேப்பரை வந்து அடுத்தடுத்த பக்கமா புரட்டின பிறகு நீங்க எங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியா, நீங்க இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு என்ன அப்படிங்கிறத கரெக்டான டாபிக்கை நீங்க பயன் பண்ணி அங்கேருந்து நீங்க போறது ஈஸியா, அதை மட்டும் பாருங்க. இது இப்ப இண்டெக்ஸுங்கிறது ஒரு புக் இண்டெக்ஸ் மாதிரி. இது வந்து உங்களோட சர்ச் பண்றதை ஸ்பீட் அப் பண்ணும். ஓகேவா? ஒரு புத்தக இண்டெக்ஸ் போல நீங்க தேடுற டேட்டாவை வேகப்படுத்தும், வேகமாகும். ஏன் இண்டெக்ஸ்? நீங்க செலக்ட் பண்றத ஃபாஸ்ட் ஆக்கும். நீங்க மொத்தத்துல நீங்க டேட்டா சர்ச் பண்றத ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். செலக்ட் கொரி, வேர் கிளாஸ், ஆர்டர் பை, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கிடும். இதனால என்ன ஆகும்? நீங்க தேடுறது வந்து ஃபாஸ்டா வரும். நீங்க எத்தனை பேர்லாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்ல மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றப்பயோ டவுன் தேடுவீங்க, தேடி சப்மிட்னு அடிப்பீங்க, அடுத்த நிமிஷத்துல வந்து டேட்டா விழுவும். அப்படின்னா ப்ராப்பரா இண்டெக்ஸிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேரு ஒரு சில அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒண்ணு சப்மிட் கொடுப்பீங்க, சுத்திட்டே இருக்கும், சர்ச்சிங் போயிட்டே இருக்கும். அப்படின்னா அவங்க ப்ராப்பரா இண்டெக்ஸிங் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரி, எப்பெல்லாம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம்? உங்களோட டேபிள் பெரிய டேபிளா இருக்கு, அதுல தேடி டேட்டாவை கண்டுபிடிக்கவே முடியாது. டைரக்டா போய் தேடணும்னா என்கிட்ட பெரிய புக்கா இருக்குது, டைரக்டா போய் தேடி எல்லாம் படிக்க முடியாது. இண்டெக்ஸ் பேஜை ரெஃபர் பண்ணி தான் போகணும். அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் ஒட்டணும். அடிக்கடி நீங்க தேடுற வேலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்க இண்டெக்ஸ் பேஜை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். உங்க டேபிள் பெருசா இருந்தாலும் இது தேவைப்படுது. அடிக்கடி நீங்க தேடுற வேலை உங்களுக்கு இருக்குது உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த தேடுறது எதுவோ அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் இண்டெக்ஸ்ங்கிறத பார்த்தோம், எப்ப இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்ப எப்படி இண்டெக்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.